இப்போ நானே ஓனா தொழில் பண்றேன் சார். பிசினஸ்னா போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன். அந்த தொழில நேர்மையா இருக்கணும் அப்படின்றத என் அப்பாவை பார்த்து தான் கத்துக்கணும் சார். அப்பா என்னெல்லாம் வேலை பாக்குறாங்க ஆக்சுவலா? அப்பா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு கருத்து தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பழைய இரும்பு எடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் கரும்பு வெட்டுவாரு. கரும்பு எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமாச்சு தொடர்ந்து கரும்பு வெட்டுவாங்க. எப்படி அந்த கரும்பு வெட்டுல எந்தெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவரால் கரும்பெட்டு முடிச்சுட்டு வந்து ஒரு நாள் படுக்கிறாரு, எழுந்துக்க முடியாம படுக்கிறாரு, சாப்பிட முடியல அன்னைக்கு நைட்டு. ஆனா அடுத்த நாள் போல அப்படின்னா அங்க இருக்கிறவங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைலத்தை எடுத்து மூக்கு ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டு அவரால் எதுவுமே எந்த வார்த்தையும் பேசாம அந்த வேலைக்கு போயாரு. அங்க போனாதான் கொஞ்சம் எங்களுக்கான வருமானம் அப்படின்ற மாதிரி அப்பா வந்து எங்களுக்காக அவரோட வாழ்க்கையே இது வரைக்கும் எங்களுக்காக மட்டும் தான் வேலை செஞ்சிருக்கு. மூக்குல தச்சா என்ன ஆகும்? ஏன் மூக்குல தச்சுக்கிறாங்க சார்? ஃபுல்லா மூக்குல தேய்ச்சிக்கிட்டு அப்படின்னா தண்ணி வரது, தூக்கம் வராது. கரும்பு வெட்டுறது ரொம்ப ப்ரெஷரான வேலை, தூக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டு கரும்பெட்ட போயிடுவாரு. அது இல்லாம நெல்லு மூட்டை தூக்குவாங்க. கரும்பு வெட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்து அப்பா மோளம் அடிப்பாங்க. மூலமா? ஓ, இது நல்லது கெட்டதுலாம் ஒரு நாள் அழுதுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா கரும்பு வெட்டிட்டு அவரால் முடியாம வந்திருக்காரு வீட்டுல. நான் போட்டோ எடுக்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். அந்த போட்டோ எடுக்கிற ஃபங்க்ஷன்ல இவர் மோளம் அடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குவீங்க சார்? தூக்கம் அந்த டைம் தான் கிடையாது சார், இந்த ரெஸ்ட் கிடைக்கிறப்ப தூங்குவேன் சார். உங்களோட ஆசை என்ன சார்? இவ்வளவு வேலை பார்த்துட்டீங்க, ஃபேமிலிக்காக ஓட்டுறீங்க, உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஆசை இருக்கும்ல? எனக்கு என் குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்கு தான் சார். அது குடும்பத்தோட சார். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும், இல்ல இந்த ஊருக்கு போகணும்? இல்லை சார், எனக்கு எல்லாமே எங்கள் பசங்க தான் சார் வாங்கி தருவாங்க. நான் எனக்குன்னு போய் ஒரு துணி எடுத்தது கிடையாது சார். அவங்களுக்கு ஆசை நிறைய இருக்கும் சார். ஒரு நாள் அக்கா கிட்ட சொல்றாரு, எங்க அக்கா என்கிட்ட அழுதுன்னு வந்து சொல்லுது. எங்க அக்கா கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு தான் என் வாழ்நாள்ல ஒரு ஐஸ்கிரீமை முழுசா சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா கிட்ட சொல்லும் போது எங்க அக்கா என்கிட்ட அழுதுன்னு எந்த வயசுல? இப்போ சார் ஒரு 3 வருஷம் இருக்கும் சார். ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் வந்து சொன்னாப்ல, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே நீங்க ஒரு 50 வயசுல தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க, முழுசா சாப்பிட்டீங்கன்னு. அது மாதிரி உங்களுக்கு வேற சின்ன சின்ன ஆசைகள் வேற எதுவுமே இல்லையா சார்? இல்லை சார், இப்போ நான் தனியாக சாப்பிட்றத விட அதை வாங்கிட்டு வந்து குடும்பமா சாப்பிடலாம். குடும்பமா ஓகே சார். உங்களுக்கு சார் ஆசைப்படுவேன். உங்க அப்பா மட்டும் இல்ல, நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஃபேமிலிக்காக மட்டுமே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்து தனக்கு விருப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பண்ணும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேல தனக்கு என்ன பிடிக்குங்கிறது அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவருக்கு முன்னால வந்து நிக்கிறது தான் ஆசைகளை தாண்டி குடும்பம் வந்து நிக்குது. அதனாலதான் அவரால் யோசிக்க முடியல.